வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட மாடல், அதாவது ஸ்லீவ் டிசைனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக் டிசைன் தான் நம்ம வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான். ஒரு ப்ளவுஸ் காமிச்சு தான் இது மாதிரி போடணும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ வாங்க போய் பார்க்கலாம். நான் வந்து என்னால் இதை எப்படி எடுத்தோம் என்னன்றதை வந்து போட்டோன்றதை இந்த ஆர்டர் வந்து 3 டேஸ்க்குள்ளே எனக்கு முடிக்கிற மாதிரி இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதோட இன்னொரு ப்ளவுஸும் முடிக்க வேண்டியது இருந்தது. அதனால என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து போட்டிருக்கதை வந்து எப்படி போட்டேன் என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி போட்டோம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒட்டுற ஸ்டோன்லாம் வந்து நான் ஒட்டி வச்சிட்டேன். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நான் வந்து அதில் வந்து பீடு ஒர்க் வந்து பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் செயினு, ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் பீடு, அந்த மாதிரி தான் போட்டேன். அதே மாதிரி தான் கீழே அந்த ஒரு மாதிரி கோபி ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து பீடு ஒர்க்கு, குந்தன் ஸ்டோன் தான் அது சுற்றி பீடு ஒர்க்கு, அதுக்கப்புறம் கொடி மாதிரி 2 சைடும் ஸ்டிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது சுற்றி வந்து பீடு ஒர்க் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ரேண்டமாக கொஞ்சம் இது குந்தன் ஸ்டோன் வந்து ஒயிட் கலரில் ஒட்டினேன். சாரீ வந்து உங்களுக்கு மெரூன் கலர் அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து மெரூன் கலரில் இது குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டினேன். உங்களுக்கு இதுவும் கோல்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம கிளாத்தும் கோல்டு கலரு, ஸ்டோனும் கோல்டு கலர்ன்றப்ப அது வந்து லுக்காக தெரியாது. இந்த மாதிரி ஒட்டுறப்போ உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்கும், ஒட்டுறது நல்லா தெரியும். அதே மாதிரி நிறையா வந்து அங்கங்கே குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சக்ரி ஸ்டோனு அந்த மாதிரிலாம் ஒட்டினேன். அது மாதிரி மேங்கோ சேஃப் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கோபி ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சு, அந்த மாதிரி தான் போட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைன் வந்து நான் அந்த மாதிரி தான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு அதை எப்படி வரைஞ்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும்தான் வரைஞ்சேன். ஒரு சைடு வரைஞ்சி அந்த கோட்டுக்கு தக்கன மடக்கினதுக்கப்புறம் அந்த சைடு வரைஞ்சது அந்த சைடு ப்ரிண்டு மாதிரி இதாகிடுச்சு. அந்த சாக் பீஸில் வரைஞ்சதுனால ஒட்டிடுச்சு. அதனால் எல்லாமே ஒரே சேஃபில் வந்து வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலேயே நான் வந்து இந்த 2 கோடு போட்டிருக்கு பாருங்கள். அந்த கோட்டில் வந்து வந்து நான் செயின் ஸ்டிச்சும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பீடு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் கோல்டன் பீடு, அந்த மாதிரி ஒட்டிட்டேன். அதே மாதிரி 3ஐயும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த 3 லைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து தான் ஒவ்வொரு லைனாக வந்து ஃபினிஷ் பண்ணேன். வந்து அந்த ஹார்ட்டின் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் வந்து கொடி இது போட்டிருக்கேன், வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு அந்த இது மாதிரி ஹார்ட்டின் மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு லைன் வந்து பீடு ஒர்க்கும், ஒரு லைன் வந்து சின்ன பீடும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து 4mm பீடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு, நடுவில் 4mm பீடு வர மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். அது மாதிரி இந்த லீஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். லீஃபில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். மித்த கொடிக்கு எல்லாம் வந்து நான் வந்து 4mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபி சேஃப் வர்ற இதில் வந்து ஒரு லைன் வந்து சுற்றி நம்ம எப்பயும் போல் கோபி இது சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் வந்து 4mm பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டோனை ஒட்டி அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5mm பீடு வந்து நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா
நடுவில் இருக்க டிசைனுக்கு வந்து சுகர் பீடு தான் அந்த ஒரு மாதிரி தேன்கூடு மாதிரி அந்த மாதிரி இருக்க ஷேப்க்கு வந்து இது சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4mm பீடும் சுகர் பீடும் வந்து ஹேங்கிங் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நடுவில் நான் சொன்ன மாதிரி கோபியில் வந்து அதே மாதிரி தான் கீழேயும் நம்ம மேலே ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்ப. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, 4mm பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், மறுபடியும் 4mm பீடு, ஸ்டோன் செயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப 5mm பீடு வந்து போட்டு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எதுவும் டீட்டெயிலாக புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்க்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். அது மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பழகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட பழகலாம். பழகிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.